ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட்டும் வீடியோவோட கடைசியில் நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற சார்ட்டு டார்கெட் அடித்ததுக்கப்புறம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது போல் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டுக்கு போயிட்டு எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒயில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. பட் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு அப் ட்ரெண்ட் ஆர்டர் பிளாக். சரிங்களா? அப் ட்ரெண்ட் ஓபி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எடுத்தோம்னா இது கவுண்டர் ட்ரெண்டு. இந்த ஆர்டர் பிளாக் எடுத்தோம்னா இது மேஜர் ட்ரெண்டு. சரிங்களா? சிம்பிள் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ட்ரெண்டுமே வந்து மார்க்கெட் அடிச்சிருக்கு. ஸோ 2ஐயும் வந்து நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ட்ரெண்டில் மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்கை தொட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. மார்க்கெட் கீழே வந்து டேரெக்டாக எங்கே வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கில் மென்ஷன் பண்ணிட்டோம். டேரெக்டாக கீழே தான் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து இது, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே அப்படின்னு வந்து கொடுத்தோம்னா டார்கெட் வந்து இதுன்னு வைக்கலாம். இதில் ஒரு 1:8 வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இதை கொஞ்சம் வந்து நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக் என்ட்ராகுது. என்ட்ரானோடனே மார்க்கெட்டில் நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றுறோம். சரிங்களா? மார்க்கெட்டை மாற்றினதுக்கப்புறம் நமக்கு சிஹெச் பாயிண்ட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிஹெச் பாயிண்ட்டு நமக்கு இந்த ஒரு ஸ்பாட். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் சிஹெச் பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் சிஹெச் பாயிண்ட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நியூயார்க் செஷனும் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஸோ வந்து இது செஷனுக்குள்ளேயே வருது இந்த ஒரு பாயிண்ட். சரிங்களா? நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், அந்த பாயிண்ட் வந்தோடனே கரெக்டாக மார்க் பண்ணோம்னா ஷார்ப். சரிங்களா? நம்ம செஷனில் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 pips 2 pipsல மிஸ் ஆகும். ஸோ இந்த என்ட்ரி வந்து ஒரு வேளை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட 15 minutes டைம் ஃப்ரேமில் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்வீப் ப்ளஸ் சிஹெச் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து டேரெக்டாக இங்கே போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து எடுத்துருக்கலாம். பட் எஸ்எம்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸில் டேரெக்ட் ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் எங்கே அப்படின்னு மார்க் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து இன்வெர்ஸ் இம்பேலன்ஸு டேரெக்டாக வந்து இங்கே ஒன்று போட்டிருக்கலாம். பட் நம்ம இந்த என்ட்ரி வந்து இப்போதைக்கு கால்குலேஷனில் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு என்ட்ரி வந்து பார்க்கலாம். சரிங்களா? இங்கே வந்து இது வந்து கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எதுங்க, இந்த ஆர்டர் பிளாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா செஷன் டைமில் தான் நமக்கு வந்து என்ட்ரி இதாகுது. ஸோ வந்து இதையும் மார்க் பண்ணி இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன்ஸ் ஸ்விங் ஹை இங்கே கொடுத்துட்டாலும் ஓகே தான். சரிங்களா? டார்கெட் வந்து நம்ம கீழே தான் எப்படி இழுத்துட்டு போக போகிறோம். ஸோ டார்கெட் இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிறோம். இப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரைக்கும் வர வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி இந்த இடத்துல வந்து கொடுக்குது. பட் ஸ்டில் வந்து இந்த என்ட்ரி நம்ம எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேலே தான், இங்கே தான் நம்ம வைக்கணும். சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும். அதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்து என்ட்ரிஸ் வரும். நம்ம அதை வந்து அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் டைரெக்டாக வந்து கீழே வரைக்கும் கொண்டு வருது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே செஷன் என்ட்ரிஸ். சரிங்களா? செஷன் டைம் அப்படின்றது ஒரு 3 மணி நேரம் நம்ம தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம். அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ செஷன் டைமும் வந்து கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் செஷன் டைம் கேட்டிருந்தீங்க. அது வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுடைய ரீஜியனில் இது வந்து உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா? நம்மளுடைய அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து நுழையுது. இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 2 சிஹெச் வந்து பாயிண்ட் வந்து தேவை. ரெண்டுமே இந்த இடத்துல வந்து நடக்குது. 1 2. பட் மார்க்கெட்டோட மூமெண்ட் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம் இல்லைங்களா? மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து நின்று தான் போகுது. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் நம்ம டவுட்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஃப்ரேம் இது பண்ணி மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் வந்து 1 hour நான் மார்க் பண்ணுறேன். எடுத்துச்சு அப்படின்றதுக்காக இல்லை, இது வந்து உங்களுக்கு மறுபடியும் அது வருது அப்படின்ற பட்சத்தில் அது எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண சேம் ஆர்டர் பிளாக்கில் போய் மிட்டிகேட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வரும். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு லிக்விடிட்டி சிட்டிங் வந்து இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பொறுமையாக வாட்ச் பண்ணலாம்.
போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட் ஃபைனலாக நம்மளுடைய ரீஜனுக்கு வருது. ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான மூவ் நமக்கு வந்து தெரியும். என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ 1 ஹவர்லேயே வந்து நமக்கு சிஹெச் வந்து கொடுத்துருச்சு. இப்போ வந்து இது என்ன ட்ரெண்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா, தாராளமாக ப்ரோ ட்ரெண்டு. சரிங்களா? பை செட்டப்பில் ப்ரோ ட்ரெண்டுன்னே கன்சிடர் பண்ணலாம். நான் இந்த என்ட்ரியை வந்து விட சொன்னதுக்கு ரீசனே வந்து மொமெண்டம் இல்லை அப்படின்னா வந்து உள்ளே போய் அடி வாங்க வேண்டாம். சரிங்களா? அது ஒரு சிலது வந்து மேலே போயிடும். பட் மெஜாரிட்டி டைம் வந்து எஸ்எல் தான் வந்து அடிக்கும். சரிங்களா? ஸோ வந்து மொமெண்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிஹெச்சே கிடைச்சாலும் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? இப்போ வந்து இதில் மொமெண்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், இதில் வந்து மொமெண்டம் இருக்குது. நல்லா இம்பல்சிவாக உடைக்குது. இம்பல்சிவாக உடச்சிட்டு இது ப்ரோ ட்ரெண்டுங்கிறதுனால நமக்கு ஒரு சிஹெச்சே நமக்கு வந்து போதுமானது. இங்கே கொடுக்குறீங்க, மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வருது. நம்ம எங்கே ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறோமோ அதில் டைரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது. கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல நீட்டாக வந்து எடுக்குது. ஸ்டாப் லாஸு இந்த இடத்துல வந்து கொடுக்குது. டைரெக்டாக நம்ம மேலே வரைக்கும் தூக்கிட்டு போயிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது 1 ஹவர் ஆர்டர் பிளாக்லேயே நம்ம வந்து எஸ்எல் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனில் தான் நம்ம வந்து இருப்போம். சரிங்களா? அவ்வளோதான், நம்மளுடைய டார்கெட் வந்து அச்சீவ்டு. இப்போ வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹையை வந்து தூக்கிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து போய்க்கலாம். 1 ஹவரில் தான் மறுபடியும் வந்து நின்றுட்டு போகுது. அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம செஷன் டைம் வந்து ஒன்று டவுட் வந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? செஷன் டைம் பார்த்தீங்கன்னா இதுதான் 9 மார்ச்லேருந்து மாறிடுச்சு. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து கரெக்டாக மாறும் அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்றவங்க டேரெக்டாக ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குல்லங்க, அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்போ மாறுது அப்படின்னு தெரியும். 9th மார்ச்லேருந்தே மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டைமு மார்ச் டு நவம்பர் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இந்த டைம் வந்து மார்ச் டு நவம்பர் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இந்த டைம் வந்து இது பண்ணிங்க. கில் ஜோன் யூஸ் பண்ணுறவங்க இதுலேருந்து ஒரு மணி நேரம் அது இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கும். ஒரு வேளை மாறல அப்படின்னா கூட ஒரு மணி நேரம் வந்து பிஃபோர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பேர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பேர்ஸ் வந்து மேஜரான பேர்ஸ் வந்து ஈரோ யூஎஸ்டி பாருங்கள். செஷனுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஜிபிபி யூஎஸ்டி பாருங்கள். அதுக்கப்புறம் XAU யூஎஸ்டி. சரிங்களா? கோல்டு. அப்புறம் XAG யூஎஸ்டி, இது வந்து சில்வரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு, இது வந்து நல்லாவே டார்கெட் அடிக்கும். யூஎஸ்டி செஃப் பாருங்கள், சிஹெச்எஃப் HF. சரிங்களா? யூஎஸ்டி செஃப். அதுக்கப்புறம் நாஸ்டாக்னு சொல்லுவோம்லங்க, அது பாருங்கள். யூஎஸ் ஆயில் பாருங்கள். மேஜராக வந்து ஃபாரெக்ஸ் பார்க்குறவங்க இதோடையே வந்து நிறுத்திக்கோங்க. சரிங்களா? மற்றவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறவங்க கோல்டு, சில்வர் அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணி ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.